12 சனி. ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடத்துல சனி இருந்தா என்ன மாதிரி ஒரு பலாட்டம்? பொதுவா 12ங்கிறது அயன சயன போகஸ்தான், உங்களுடைய கட்டில் சுகத்தை குறிக்கக்கூடிய இடம். பிளஸ் உங்களுடைய தூக்கம், நீங்க உங்களோட நெடுந்தூர பயணம், இதெல்லாம் 12. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல செட்டில் ஆகிறது எல்லாம் 12. சோ இந்த இடத்துல போய் பாவக்கோளான சனி உட்காரும் போது என்ன பண்ணுவாரு? 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் மேல 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார், குடும்பஸ்தானத்தை 3ஆம் பார்வையாளர். குடும்பத்தில் சிக்கல், தனப்புழக்கத்தில் சிக்கல், தனத்துல அதாவது பணம் வர்றதுல நெருக்கடி பண்ணுவாரு, பினான்சியல் டைட் ஏற்படுத்துவாரு. அப்ப பினான்சியல் டைட் ஏற்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா கடன் வாங்குவீங்க இல்லையா? 12ஆம் இடத்துல இருக்க சனி நேரம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாரு அப்படின்னா ஏற்கனவே அங்க ஏதாவது ஒரு பாவகிரகம் இருந்தா சுத்தம், மேற்கொண்டு கடன் பிரச்சனை ரொம்ப ஓவரா தலை தூக்கி ஆட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடத்துல இருக்க சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்ப தந்தையுடன் முரண்பாடு, தந்தையோடு மோதல், தந்தையோட கருத்து வேறுபாடுங்கிற மாதிரி பூரா நெகட்டிவ் பலனா வர ஆரம்பிச்சோம். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு லக்கண ஒரு ஜாதகருக்கு 12ஆம் இடத்துல சனி, சரிங்களா? தனுசு லக்கணம் 12ஆம் இடத்துல சனி, விருச்சிகத்துல சனி. சோ இவருக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு. இப்ப 3ல செவ்வாய் இருந்தா என்ன பண்ணுவாரு? 4ஆம் பார்வையால 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி சனி தன்னுடைய 7ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 3ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப தொடர்ந்து ஒரு சனி தசை உள்ள வந்ததுல இருந்து கடன் மேல் கடன், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, வழக்கு, வம்பு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு குடும்பத்துல பயங்கர சண்டை, மனைவியோட பிரிவு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு டேஞ்சரான ஒரு பலன்கள்ல போயிட்டு இருக்கு. சோ 12 சனி இருக்கிறது எந்த விதத்திலுமே சிறப்புன்னு சொல்லிட முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு சுவர்களோட தொடர்பு நிச்சயம் வேணும். குருவோ சுக்கிரனோ பார்வை நிச்சயமா தேவை. வளர்பிறை சந்திரன் ஒளி இந்த மாதிரிலாம் அவருக்கு இருந்துட்டா நிச்சயமா ஓரளவு இந்த தாக்கங்கள்ல இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். லக்னம், லக்னாதிபதி வலுவும் இதுல ரொம்ப முக்கியம். இதை தாங்கி எவ்வளவு தாங்குறீங்க அந்த அடியை அப்படிங்கிறதுக்கு அதுவும் முக்கியம், சரிங்களா? இது போக 12ல இருந்தாருன்னா அதிக விரயத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா 12ஆம் இடம் விரயத்தை கொடுக்கும் இல்லையா? சோ தொடர்ந்து விரய செலவு. நான் சொன்ன அந்த ஜாதகருக்கு தொடர்ந்து விரயம், அலைச்சல். 12ஆம் இடம் அலைஞ்சு திரியறது மாதிரி, எப்ப பார்த்தாலும் அலைஞ்சு திரிய வைக்கிறது. சோ அதெல்லாம் அந்த ஜாதகருக்கு சனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு சனி தசையில. சோ 12 சனி இருக்கிறது எந்த விதத்திலுமே சிறப்புன்னு சொல்லிட முடியாது.